புரட்டாசி மாதம் ராசி பலன். கும்பராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசியில் சனி ராகு பகவான் இருக்கார். உங்கள் ராசியை சுக்கிரனும் குருவும் பார்க்குறாங்க, கேதுவும் பார்க்குறாங்க. அப்போ இவங்க பார்ப்பது நல்லதுங்க. ஒரு ராசியை சுபகிரகம் பார்ப்பது மிக சிறப்புங்க. ஏன்னா சுக்கிரன் யோகாதிபதி உங்களுக்கு கும்பராசிக்கு, அந்த ராசி அதிபதி ராசியை பார்ப்பது நல்லது. குருவும் சுபகிரகம், அந்த சுபத்தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு இந்த மகர, அதாவது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படியுமே சனி பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் வக்கரத்தில் இருக்காருங்க. குடும்பஸ்தானத்தில் வக்கரம் இருந்தால் பேச்சு எப்பொழுதுமே ஏதோ ஒரு முன்னுக்கு பின்னா பேசக்கூடிய தன்மை, முரண்பாடை ஏற்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் பேச்சில் மிக கவனமாக இருங்க. யாருக்கு எந்த வாக்கையும் கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் பேச்சு எதுவும் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அடுத்ததாக உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதி போய் பாக்கியத்தில் உட்காந்துட்டார். முயற்சிக்கு பாக்கியம் உண்டு. முயற்சினா நீங்கள் எடுக்கும் முயற்சி, உங்களுக்கு உண்டான தைரியம் இதெல்லாம் பாக்கியத்தில் இருக்கிறதுனால அது ஒரு நன்மை கொடுக்குது. ஏன்னா அந்த ஸ்தானாதிபதி ஸ்தானத்தை பார்க்கும்போது அது ஒரு ஆதாயம் கொடுக்கும்னு வச்சுங்களேன். அடுத்து குரு உங்கள் ராசியை பார்க்கறது ஒரு சிறப்புங்க. கும்பராசியை குரு பார்ப்பது மிக மிக ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தும்னு வச்சுங்களேன். தெய்வ அனுகூலத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட புத்தி மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலில் வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிற எதையும் ஒரு டைமுக்கு 2 டைம் ஆலோசனை பண்ணி செய்வது சிறப்பு. ஏன்னா குடும்ப ஏழ்றைங்கிறது சனி 2ல் உட்காந்து நடத்துகிறாருங்க. பொருளாதார சிக்கலை மேலோங்கி கொடுக்கக்கூடிய தன்மை கும்பராசிக்காரங்களுக்கு மட்டுமே உள்ளது. ஏன்னா மீனராசிக்காரங்க கூட தப்பிச்சிருவாங்க, கும்பராசிக்காரன் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். பொருளாதார சிக்கலை வலுவாக கொடுக்கக்கூடிய தன்மை எது மூலியமாக கொடுப்பான்? நம்மளை சுற்றி இருக்கிற குடும்பத்தினாலே கொடுத்துருவான். அதனால் நம்ம தன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதார விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணக்கூடிய கிரகமாக குரு பகவான் இருக்கிறதுனால, குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. உங்களுக்கு அந்த யுத்தியும் புத்தியும் கொடுக்கக்கூடிய தன்மையை, அறிவாற்றல் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை, அவசரத்தன்மையை குறைக்கக்கூடிய தன்மையும் அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று உங்கள் ராசியோட குரு பார்ப்பது ஒரு கோடி நன்மைங்கிறது காட்டுது. அதே மாதிரி இந்த குடும்ப ஜென்ம சனிங்கிறத முடிஞ்சு குடும்ப சனியாக நடக்கிறதுனால குடும்பத்தார் அனைவர்கிட்டையும் ஒரு அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்கள். யார்கிட்டையும் சண்டை சச்சரவு வேண்டாம். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இதனால ஒரு சின்ன பிரச்சனை பெருசாகக்கூடிய தன்மையில் உண்டு. அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. அந்த புதன் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு சிறப்புங்க. மனபயத்தை நீக்கும். செவ்வாய் 9 இருக்கிறனால தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால் இந்த காலத்தில் நீங்கள் மிக மிக கும்பராசிக்காரர்கள் புரட்டாசி மாதம் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. குடும்பத்தாரிடத்தில் அனுசரித்து போங்க. நல்லது, நன்மைங்க.